தமிழக வெற்றி கழகத்தின் உத்தேச வேட்பாளர் பட்டியல் 2026 தேர்தலுக்கானது. இந்த தொகுதியில் இவர்கள் நிற்க அதிக வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிற நபர்கள் இந்த நாளில் கொண்டு வந்திருக்கிறோம். அடுத்தது நாம் பார்க்க இருப்பது சிவகங்கை சட்டமன்ற தொகுதி. சிவகங்கை சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் உத்தேச வேட்பாளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்காங்க முத்து பாரதி அவர்கள் வேட்பாளர் களமிறங்க அதிக வாய்ப்பு இருக்கிறதா காணப்படுகிற ஒரு தொகுதி சிவகங்கை சட்டமன்ற தொகுதி. அடுத்தது நம்ம பார்க்க இருப்பது மணப்பாறை சட்டமன்ற தொகுதி. மணப்பாறை சட்டமன்ற தொகுதியில் கரிகாலன் அவர்கள் போட்டியிட அதிக வாய்ப்பு இருக்கிறதா காணப்படுகிறது. தமிழக வெற்றி கழகத்தின் உத்தேச வேட்பாளர் பட்டியலில் இவங்களும் இடம்பெற்றிருக்காங்க. மணப்பாறை சட்டமன்ற தொகுதியில் கரிகாலன் அவர்கள் போட்டியிட அதிக வாய்ப்பு இருக்கிற ஒரு தொகுதியாக காணப்படுகிறது. அடுத்தது பார்க்கிறது ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி. ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக உத்தேச வேட்பாளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்காங்க. ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் டாக்டர் லெப்ட் பாண்டி அவர்கள் போட்டியிட அதிக வாய்ப்பு இருக்கிறதா காணப்படுகிறது. ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் இவங்க தமிழக வெற்றி கழகத்தின் உத்தேச வேட்பாளர் பட்டியலில் இவங்களும் இடம்பெற்றிருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்க இருப்பது தஞ்சாவூர் விஜய் சரவணன் அவர்கள். தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதியில் விஜய் சரவணன் அவர்கள், இவர்களை அதிகமாக விஜய் கூட பார்த்துருப்பீங்க, விஜய் கட்சி தலைவர் கூட. ஆகவே இவர்கள் போட்டியிட அதிக வாய்ப்பு இருக்கிற ஒரு தொகுதி தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதி. தமிழக வெற்றி கழகத்தின் உத்தேச வேட்பாளர் பட்டியலில் இவங்களும் இடம்பெற்றிருக்கிறார்கள். தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதியில் விஜய் சரவணன் அவர்கள் போட்டியிட அதிக வாய்ப்பு இருக்கிற ஒரு தொகுதியாக இருக்கிறது. அடுத்தது நம்ம பார்க்க இருப்பது கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதி. கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் நியாஸ் அவர்கள் போட்டியிட அதிக வாய்ப்பு இருக்கிறதா கருதப்படுகிற ஒரு தொகுதியாக இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தின் உத்தேச வேட்பாளர் பட்டியலில் இவங்களும் இடம்பெற்றிருக்காங்க. கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் நியாஸ் அவர்கள் போட்டியிட அதிக வாய்ப்பு இருக்கிறதா காணப்படுகிற ஒரு தொகுதியாக இருக்கிறது. அடுத்தது நம்ம பார்க்கிறப்ப மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதியில் எஸ்.ஆர். தங்கபாண்டி அவர்கள் வேட்பாளராக நிற்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிற ஒரு தொகுதி. தமிழக வெற்றி கழகத்தின் உத்தேச வேட்பாளர் பட்டியலில் இவங்க மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதியில் இடம்பெற்றிருக்காங்க. எஸ்.ஆர். தங்கபாண்டி அவர்கள் வேட்பாளராக நிற்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறத காணப்படுகிற ஒரு தொகுதி. அடுத்தது நம்ம பார்க்க இருப்பது ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதி. ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் மலர்விழி ஜெயபாலா அவர்கள் போட்டியிட அதிக வாய்ப்பு இருக்கிறதா காணப்படுகிற ஒரு தொகுதி. தமிழக வெற்றி கழகத்தின் உத்தேச வேட்பாளர் பட்டியலில் இவங்களும் இடம்பெற்றிருக்காங்க. ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் மலர்விழி ஜெயபாலா அவர்கள் போட்டியிட அதிக வாய்ப்பு இருக்கிற ஒரு தொகுதியாக காணப்படுகிறது. அடுத்தது நம்ம பார்க்க இருப்பது திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி. திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியில் ஜே செந்தில்நாதன் அவர்கள் போட்டியிட அதிக வாய்ப்பு இருக்கிற ஒரு தொகுதியாக காணப்படுகிறது. தமிழக வெற்றி கழகத்தின் உத்தேச வேட்பாளர் பட்டியலில் இவங்களும் இடம்பெற்றிருக்காங்க. திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியில் ஜே செந்தில்நாதன் அவர்கள் போட்டியிட அதிக வாய்ப்பு இருக்கிறதா கருதப்படுகிற ஒரு தொகுதியாக காணப்படுகிறது. அடுத்தது நம்ம காண இருப்பது சூலூர் சட்டமன்ற தொகுதி. சூலூர் சட்டமன்ற தொகுதியில் பாபு அவர்கள் போட்டியிட அதிக வாய்ப்பு இருக்கிறதா காணப்படுகிற ஒரு தொகுதியாக இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தின் உத்தேச வேட்பாளர் பட்டியலில் இவங்களும் இடம்பெற்றிருக்காங்க. சூலூர் சட்டமன்ற தொகுதியில் பாபு அவர்கள் போட்டியிட அதிக வாய்ப்பு இருக்கிற ஒரு தொகுதியாக காணப்படுகிறது. அடுத்தது நம்ம பார்க்க இருப்பது கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதி. கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதியில் விக்னேஷ் அவர்கள் போட்டியிட அதிக வாய்ப்பு இருக்கிறதா கருதப்படுகிற ஒரு தொகுதி. தமிழக வெற்றி கழகத்தின் உத்தேச வேட்பாளர் பட்டியலில் இவங்களும் இடம்பெற்றிருக்காங்க. கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதியில் விக்னேஷ் அவர்கள் போட்டியிட அதிக வாய்ப்பு இருக்கிற ஒரு தொகுதியாக காணப்படுகிறது. அது அடுத்ததாக முக்கியமான ஒரு தொகுதி மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் இவர்களும் விஜய் அவர்களோடு அதிகமாக நீங்கள் பார்த்துருக்கலாம். விஜய் அன்பன் கல்லானை மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளராக களமிறங்க அதிக வாய்ப்பு இருக்கிற ஒரு நபராக காணப்படுகிறார். தமிழக வெற்றி கழகத்தின் உத்தேச வேட்பாளர் பட்டியலில் இவங்களும் இடம்பெற்றிருக்காங்க. மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதி விஜய் அன்பன் கல்லானை அவர்கள் போட்டியிட அதிக வாய்ப்பு இருக்கிறதா காணப்படுகிறது. அடுத்தது நாம் பார்க்க இருப்பது போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதி. போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியில் ஆர்.எஸ். பிரகாஷ் அவர்கள் போட்டியிட அதிக வாய்ப்பு இருக்கிறதா காணப்படுகிறது. தமிழக வெற்றி கழகத்தின் உத்தேச வேட்பாளர் பட்டியலில் இவங்களும் இடம்பெற்றிருக்காங்க. போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியில் ஆர்.எஸ். பிரகாஷ் அவர்கள் போட்டியிட அதிக வாய்ப்பு இருக்கிறதா காணப்படுகிறது. அடுத்தது மிக ஒரு முக்கியமான தொகுதி எழும்பூர் சட்டமன்ற தொகுதி. எழும்பூர் சட்டமன்ற தொகுதியில் அதிகமாக வேட்பாளர்
களமிறங்க வாய்ப்பு இருக்கிற ஒரு நபராக இருக்கிறார். பேச்சு திறமை உள்ளவர், இன்னும் பல பொறுப்புகளிலும் இருக்கிறார் கட்சியில். ஆகவே லயோலா மணி அவர்கள் போட்டியிட அதிக வாய்ப்பு இருக்கிற ஒரு தொகுதியாக இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தின் உத்தேச வேட்பாளர் பட்டியலில் இவங்களும் இடம்பெற்றிருக்கிறாங்க. எழும்பூர் சட்டமன்ற தொகுதி லயோலா மணி அவர்கள் போட்டியிட அதிக வாய்ப்பு இருக்கிற ஒரு தொகுதியாக காணப்படுகிறது. விருதுநகர் சட்டமன்ற தொகுதி, விருதுநகர் சட்டமன்ற தொகுதியில் எஸ்பி செல்வம் அவர்கள் போட்டியிட அதிக வாய்ப்பு இருக்கிற ஒரு தொகுதியாக இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தின் உத்தேச வேட்பாளர் பட்டியலில் இவங்களும் இடம்பெற்றிருக்காங்க. விருதுநகர் சட்டமன்ற தொகுதியில் எஸ்பி செல்வம் அவர்கள் போட்டியிட அதிக வாய்ப்பு இருக்கிற ஒரு தொகுதியாக காணப்படுகிறது. அடுத்த முக்கியமான ஒரு தொகுதியை பார்க்கிறோம். உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதி. உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதி இவங்களும் முக்கியமான தலைமை பொறுப்பில் இருக்கிற ஒரு ஆளாக இருக்கிறார் என்படினால் கண்டிப்பாக இவர்களும் வேட்பாளராக களமிறங்க வாய்ப்பு இருக்கிறது. உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதி சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் உசிலம்பட்டி சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் வேட்பாளராக களமிறங்க அதிக வாய்ப்பு இருக்கிற ஒரு தொகுதியாக காணப்படுகிறது. அடுத்து நம்ம பார்க்க இருப்பது மதுரவாயில் சட்டமன்ற தொகுதி. தமிழக வெற்றி கழகத்தின் உத்தேச வேட்பாளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிற மதுரவாயில் சட்டமன்ற தொகுதியில் பி வெங்கடராமணன் அவர்கள் போட்டியிட அதிக வாய்ப்பு இருக்கிற ஒரு தொகுதியாக காணப்படுகிறது. மதுரவாயில் சட்டமன்ற தொகுதி தமிழக வெற்றி கழகத்தின் உத்தேச வேட்பாளர் பட்டியலில் இவங்களும் இடம்பெற்றிருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தின் உத்தேச வேட்பாளர் பட்டியலில் ஒரு சில அவர்களுடைய செயல்பாடுகள் மூலமாய் அவர்கள் தொகுதிகள் எப்படி இருக்கிறது என்ற ஆராய்ச்சியின் அடிப்படையில் கண்டுபிடிக்கப்பட்டது தான் இது. ஆகவே மீண்டும் இன்னும் மற்ற தொகுதிகள், மற்ற நபர்கள் கூட்டணி ஒழுங்கு செய்து வைத்து நாம் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திப்போம்.